நவீனா, வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பெஞ்சால் புயல் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் என்பது தமிழ்நாட்டில் தற்போது வரை தீராத ஒரு துயரமாக இருந்து வரக்கூடிய நிலையில இந்த பாதிப்புகளை நேரடியாக பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் வங்கக்கடலில் புதியதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிவிப்பு என்பது அடுத்த ஒரு 3 நாட்கள், அதாவது இன்றைய தினம் அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக்கக்கூடிய இந்த புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் என்பது 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இது புயல் சின்னமாக தற்போதுதான் உருவாகிறது. உருவாகும் போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருக்கக்கூடிய நிலையில அது மேலும் மேலும் வலுவடைந்தால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பிறகு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 12 மணி நேரத்துல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டுமே உருவாக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில வானிலை இருக்கக்கூடிய மாற்றங்களை பொறுத்து அதனுடைய தன்மை எல்லாம் தொடர்ந்து அவ்வப்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக தொடர்ந்து தகவலாக பரிமாறப்படும். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.